மதுரை மாம் ஸ்பெஷல். ஹாய், ஹலோ, வணக்கம். நாம் அனைவரும் நல்லா இருக்க கடவுளை வேண்டுகிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 2 days பிஃபோர் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருந்தேன். உங்களோட முடியை எந்தெந்த விதமாக பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேர் ஆயில் ஒன்று நான் தயாரித்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த ஹேர் ஆயிலுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேன். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் நிறையா வரும். என்னென்ன அப்படின்னா ஆவாரம்பூ, மருதாணிப்பூ, செம்பருத்திப்பூ, நம்மளோட பன்னீர் ரோஜாக்கள், நல்ல நறுமணம் தரக்கூடிய கூந்தலை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிற ரோஸ்மெரி, மருதாணி விதைகள், மருதாணி இலைகள், கருவேப்பிலை. இதுதான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை போடக்கூடிய பொருட்கள். நீங்கள் சொல்வீங்க, என்னங்க இது 21 பொருள் 51 பொருள்னு சொல்லியெல்லாம் போட்டு காய்ச்சுறாங்க, லைக் நீங்கள் ஒன்லி 10க்குள்ளே தான் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவ்வளவே போதும். அதில் தான் இந்த எண்ணெய் எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு கலர்ஃபுல்லாக நல்ல மஞ்சள் நிறம் வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த பூக்களும் இந்த விதையும் சேர்ந்த ஒரே ஒரு ஹேர் ஆயில் இது தான். அதுலேயும் இன்னும் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா காய்ச்சணும் சொல்லுவாங்களே, அதோட பதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. காய்ச்சிற பதம் அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு வரதில்லை. நிறைய பேர் அதை கருக்கிடுறீங்க. ஸோ ஹேர் ஆயிலில் ஹேரில் போடும்போது 4 படம் வச்சு போடும்போது அதில் ஒரு மக்கள் வாடை வருது. ஸோ ஹேர் ஆயில் யூஸ் பண்ண கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஆப்ஷனை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நான் இந்த ஆப்ஷனை தான் ட்ரை பண்ணுவேன். அதுவும் எப்போன்னா இந்த வெயில் காலம். ஸோ அதை என்னன்னு பார்க்கலாமா. அடுப்பில் வச்சு நீங்கள் காய்ச்சவே வேண்டாம். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இந்த ஹேர் ஆயில் தயாரிக்கிற முறை நான் கொடுப்பேன். பார்க்கலாமா இந்த மதுரை மாம் ஸ்பெஷலில்.